மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆர்டிபிஎம்எஸ் யூனிட் 1ல் நம்ம அடுத்து பார்க்க போகிற மாடல் 6 வந்து இஆர் டயக்ராம், அதாவது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் தான் நம்ம இந்த மாடியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் நம்ம கண்டென்ட்டில் பார்த்தது வந்து கீஸ் அண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிறது வந்து மாடல் 5ல் வந்து பார்த்தோம். ஸோ கீஸ்னால் நம்ம யூனிக்யூ ஐடென்டிஃபைங் ஆன் த காலம் நேம். ஸோ நம்ம காலமை வந்து நம்ம யூனிக்யூவாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கீஸுங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லி பார்க்கும்போது அதில் வந்து 3 டாபிக்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வரும்போது வந்து டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆட்ரிபியூட், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ல வந்து யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் பார்த்தோம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து டொமைன் கன்ஸ்ட்ரெயினில் வந்து நார்மல் கன்ஸ்ட்ரெயினையும் டிஃபால்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரெயினையும் பார்த்தோம். தேர்டாக இருக்கிறது வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ஃபாரின் கீ. ஸோ இதை வந்து தேர்ட் இதில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இஆர் டயக்ராம், அதாவது வந்து மெத்தடாலஜி ஆஃப் த டேட்டா டிசைனிங் த டேட்டாபேஸ் என்டிட்டி அண்டு ரிலேஷன்ஷிப். ஸோ இதை தான் நம்ம இந்த மாடியூலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெத்தடாலஜி ஆஃப் டிசைனிங் தி டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ் இந்த இஆர் டயக்ராமுடைய மெயின் பர்பஸ் பார்க்கும்போது வந்து டயக்ராமட்டிக்கலி ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த டேட்டாபேஸ். நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம்னா அதை டயக்ராமட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த அப்ரோச் வி கேன் டேக்கிங் ஆன் த டிசைனிங்ஸ் அண்ட் த பில்டிங் த டேட்டாபேஸ். நமக்கு என்ன டைப் ஆஃப் டேட்டாபேஸஸ் வேணும், அதில் என்னென்ன மாடல் என்னென்ன காலம்ல வைக்க போகிறோங்கிறது தான் டிசைனிங்ஸ் அண்ட் பில்டிங் த டேட்டாபேஸ். ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸும் ப்ளஸ் எப்படி நம்ம பிளான் பண்ண போகிறோங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த டிசைனிங். ஸோ இதில் வந்து 3 பேசஸ் இருக்குது. ஒன்று வந்து கான்செப்டுவல் டேட்டாபேஸ், லாஜிக்கல் டேட்டாபேஸ், ஃபிசிக்கல் டேட்டாபேஸ். கான்செப்டுங்கிறது வந்து இது நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்னா அதோட பேக்கெண்டில் வந்து நம்ம என்னென்ன டேபிள்ஸில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், என்னென்ன டேபிள்ஸ் வேணுங்கிறத வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறது தான் கான்செப்ட். ஸோ அட் த சேம் டைம் நம்ம இந்த ஒவ்வொரு டேபிளுமே என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண போகிறோம், அந்த டேபிளில் வந்து என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்க போகுதுங்கிறது தான் கான்செப்டுவல் டேட்டாபேஸ். இதே வந்து லாஜிக்கல் டேட்டாபேஸஸ்ங்கிறது வந்து அந்த கான்செப்ட் வந்து கொடுத்துரும். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சொல்லணும்னா நம்ம சேல்ஸ்ன்னு இருக்கணும், பர்ச்சேசிங் சொல்லி இருக்கணும். ஸோ அந்த ஸ்டாக்குன்னு சொல்லி சேல்ஸ்ன்னு வரும்போது வந்து நம்ம அதில் என்னென்ன இருக்கணும், கடையுடைய பேர் இருக்கணும், அதாவது கம்பெனியுடைய நேம்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுடைய ஐடி, ப்ராடக்ட்டுடைய நேம், யூனிட் ப்ரைஸ் எவ்வளவு, நம்ம எவ்வளோ யூனிட் கொடுக்குறோமோ அதுக்குன்னா டோட்டல் ப்ரைஸ். ஸோ இது எல்லாமே மீன் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம லாஜிக்கல் பேசிஸில் வந்து டிசைன் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நம்ம யூனிட்னு கொடுக்கும்போது வந்து நம்ம எதில் கொடுக்கணும், இன்டிஜரில் தான் கொடுக்கணும். இது வந்து நம்ம ப்ராடக்ட்டுடைய நேம் வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் தான் மீன் பண்ணோம். இது நம்ம டேட்டுங்கிற நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம்னா அந்த பில் நம்பர் டேட் டிஸ்பிளே பண்ணுறோம்னா அதை வந்து நம்ம டேட்டுங்கிற நம்ம டேட்டா காலத்தை தான் நம்ம டேட்டா டைப்பை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே இண்டிகேட் பண்ணுற வந்து லாஜிக்கல் டேட்டாபேஸ். கான்செப்டுகளை வந்து நம்ம என்ன வேணுங்கிறத வந்து வி கேன் கான்செப்ட் வைஸ் என்ன வேணும் ரெக்குயர்மெண்ட்டை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறது கான்செப்ட். இது வந்து வி கேன் மேப் டு வேலிடேட் த, அதான் நம்ம கொடுக்குற டேட்டா கேப்ப நம்ம வேலிடேட் பண்ணுறது வந்து லாஜிக்கல் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல்ஸ் வரும்போது வந்து வி கேன் எய்ம் டு லாஜிக்கல் டேட்டா லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் டு ஃபிசிக்கல். ஸோ திஸ் இஸ் த பேஸ் ரிலேஷன்ஸ், ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆக்சஸ் மெத்தட்ஸ் அண்டு செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ். இது எல்லாத்தையுமே கொடுக்கறது வந்து ஃபிசிக்கல் டேட்டாபேஸ் பேசிஸ். ஸோ கான்செப்ட்டுங்கிறத வந்து we can go the involve the activities, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது வந்து கான்செப்ட். ஸோ லாஜிக்கலுங்க we can aim to map and validate the மாடல். கான்செப்ட் மாடலை வந்து வேலிடேட் பண்ண நம்ம பாட்டு டிசைன் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வேறு ஒரு டெக்கா வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ வேலிடேட் நம்ம கரெக்டான டிசைன் பண்ணதை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமா, அந்த டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோமாங்கிறத செக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் டேட்டா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து என்டிட்டி மாடல். நம்ம ஆல்ரெடி சொன்ன திஸ் இஸ் த என்டிட்டிங்க வந்து டேபிளுக்கும் ரிலேஷன்ஸை இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ திஸ் இஸ் த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த டேட்டா பேஸ். இல்லை இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் அண்டு ஆட்ரிபியூட். ஸோ என்டிட்டிங்கிறது டேபிள், ஆட்ரிபியூட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், காலமுடைய நேம் தான் ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். ரிலேஷன்ஷிப்ங்கிறது இந்த காலத்துக்கும் டேபிளுக்கும் என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத வந்து மீன் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ் இந்த கிராஃபிக்கல் மேனரில் கொடுக்கறது தான் இந்த இஆர் டயக்ராம். ஸோ இதில் ரெக்டாங்கிள் சிம்பிள் வந்து என்டிட்டி செட்டுக்காகவும், டைமண்டுங்கிற சிம்பிள் வந்து ரிலேஷன்ஷிப் செட்டுக்காகவும், எலிப்ஸுங்கிற சிம்பிள்ஸ் வந்து ஆட்ரிபியூட்காகவும் அண்டர்லைன் பண்ணியிருந்தோம்னா த பர்டிகுலர் ஆட்ரிபியூட் அஸ் த டு அசைனிங்ஸ் ஆன் த பிரைமரி கீ அசைன் பண்ணியிருக்கோங்கிற மீனிங்.
entity நம்ம ஆல்ரெடி சொன்ன this is the object such as the person. ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிறது வந்து ஒரு டேபிள். ஸோ ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து the association between the entities என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது இதை வந்து நம்ம டைமண்ட் சிம்பிள்ஸில் கொடுப்போம். இதில் வந்து 4 என்டிட்டிஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து 1 to 1, 1 to many, many to 1, many to many. This is the 1 to 1. One student is assigned on the ஒரே ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் தான் நம்ம அசைன் பண்ண முடியும். 1 to many in one single teacher teaches on the many students. So 1 to many, once to a teacher we can teach us the many students. Many to 1, many students enrolled on the single course. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து to be enrolled on the single course என்ரோல் பண்ணிக்கிறதா many to 1. Many to many, the students playing on the many games. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ப்ளே ஒரு many students வந்து we can play on the many game. So this is indicating on the many to many. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆட்ரிபியூட். ஸோ ஆட்ரிபியூட் சொல்ல போது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம காலமுடைய நேம் வந்து. ஸோ அந்த காலமும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் டைப்பாக இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஆட்ரிபியூட்ஸ் வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று, ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த என்டிட்டி. ஸோ இதில் வந்து ரிலேஷன்ஸை பேஸ் பண்ணி மெயின் பண்ணுறோம். இது வந்து எலிப்ஸ் சிம்பிள்ஸில் மெயின் பண்ணுறோம். சிங்கிள் வேல்யூ ஆட்ரிபியூட், மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட், காம்போனன்ட் ஆட்ரிபியூட், சிம்பிள் ஆட்ரிபியூட், ஸ்டோர்டு ஆட்ரிபியூட், derived attribute, key attribute and non-key attribute. This is the some types of the attributes. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சிங்கிள் வேல்யூ ஆட்ரிபியூட். ஸோ திஸ் இஸ் த சிங்கிள் வேல்யூ, அந்த பர்டிகுலர் என்டிட்டிக்கு வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் நம்ம அசைன் பண்ணுறது வந்து சிங்கிள் வேல்யூ ஆட்ரிபியூட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஏஜ். இதே இது வந்து மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட். இன் சிங்கிள் ஆட்ரிபியூட் கண்டெயின் த மெனி வேல்யூ. நம்ம ஒரு அட்ரஸை எடுத்துக்கிட்டோம்னா 10, நியூ ஸ்ட்ரீட், விருதுநகர். ஸோ இது தர மெனி மல்டிபிள் வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறது தான் மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட். தேர்டாக இருக்கிறது வந்து காம்பவுண்ட் ஆட்ரிபியூட்டுங்கிறத மெயின் பண்ணுறது வந்து திஸ் இஸ் த சப் டிவைடட் ஆன் த ஆட்ரிபியூட்ஸ். அதாவது இப்போ நம்ம நேம்ங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் சொல்லி கொடுத்தாரு. இந்த மூணையுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம வேல்யூ வந்து கெட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் த காம்பவுண்ட் ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் ஆர் அட்டாமிக் ஆட்ரிபியூட். ஸோ திஸ் இஸ் நாட் த டிரைவ்டு. இது வந்து நம்ம டிவைட் பண்ண முடியக்கூடாது. ஸோ சிம்பிள் ஆட்ரிபியூட்டில் வந்து நம்ம வி கேன் எக்ஸாம்பிள்ஸ் ஆன் த டெஸ்டினேஷன்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மட்டும் தான். இது வந்து சிவில்னா சிவில். ஸோ இது மாதிரி ஒரு வேல்யூ வந்து இஸ் நாட் டிரைவ்டு. இன்னொன்று அட் த சேம் இஸ் கேனாட் டிவைடட். நெக்ஸ்ட் இருக்க வந்து ஸ்டோர்டு ஆட்ரிபியூட் வந்து we can derived from the other attributes. We cannot derived on the other. That means simple and stored same thing. But simple வந்து நம்ம string value கொடுப்போம். ஸ்டோர்டில் வந்து நம்ம date of birth, அதாவது date to timing. ஸோ இதை வந்து ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே ஸ்டோர்டு ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் இருக்க வந்து derived attribute. இஸ் derived from the other stored attribute மீன் பண்ணுறது தான் ஏஜ். அதாவது நம்ம டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி we can calculating on the age. அதாவது டேட், இயர், மந்த் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்குலேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டெரைவ்டு ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கீ ஆட்ரிபியூட்டுங்கிறத வந்து நம்ம ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு வந்து நம்ம பிரைமரி கீ, யூனிக் கீன்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா தட் இஸ் இண்டிகேட்டிங்ஸ் ஆன் த கீ ஆட்ரிபியூட். இதே இது நான் கீ ஆட்ரிபியூட்டுங்கிறது வந்து நம்ம சப்போஸ் அந்த எந்தெந்த காலத்துக்கு நம்ம கீங்க அசைன் பண்ணலைன்னா அந்த காலத்துக்கு பேர் வந்து நான் கீ ஆட்ரிபியூட். Next is this is the symbols using on the attribute representation. So simple attribute ஒரு ellipse symbols மட்டும் யூஸ் பண்ணுறோம். key attribute நம்ம underline யூஸ் பண்ணிப்போம். register number underline பண்ணியிருந்தோம்னா this is the primary key attribute. multi valued attribute, multi value வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது நம்ம நிறையா ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் வந்து நம்ம நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காம்பவுண்டுங்க வந்து நம்ம நேமுங்கிறத கெட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதை மூணையுமே கம்பைன் பண்ணி கெட் பண்ணாதான் காம்பவுண்ட் ஆர் காம்போசிட் ஆட்ரிபியூட். டெரைவ்டு ஆட்ரிபியூட் நம்ம டேட் ஆஃப் பர்த்லேருந்து நம்ம ஏஜ் வந்து கெட் பண்ணிக்கிறது. ஸோ தட் இஸ் த டெரைவ்டு ஆட்ரிபியூட். எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ஏஜ். நெக்ஸ்ட் திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த இஆர் டயக்ராம். ஸோ டீச்சருங்கிறது வந்து டேபிள் நேம், ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு டேபிள் நேம், டீச்சர்ஸுங்கிறது வந்து ரிலேஷன்ஸ். ஸோ டீச்சுங்கிறது தான் நம்ம என்டிட்டின்னு சொல்லி மீன் பண்ணுறோம். ஆட்ரிபியூட்டுங்கிறது வந்து டிஆர் அண்டர் ஸ்கோர் ஐடி, டிஆர் நேம். இல்லை டிஆர் ஐடிக்கு முன்னாடி நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் த பிரைமரி கீ. அதே போல் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம்ஸ், கோர்ஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கோம் திஸ் இஸ் த கீ ஆட்ரிபியூட். பிரைமரி கீ வந்து நம்ம செட் பண்ணிக்கோங்க மணி. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஸ் வரும்போது வந்து டீச்சர்ஸ் ஆன் த 1 to many ரிலேஷன்ஷிப். ஸோ அட்வான்டேஜஸ் வரும்போது வந்து இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு த டேட்டா பேஸஸ். ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஒவ்வொரு டேபிளுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்ட் வரும்போது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். டிஸ்அட்வான்டேஜ் இஸ் நாட் பாசிபிள்ஸ் ஆல் ரிலேஷன்ஷிப். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நம்ம காட்ட முடியாது. அதே போல் இஸ் நாட் கன்ஸ்ட்ரெயின் ஆல் கன்ஸ்ட்ரெயின். டிஃபால்ட்டு நல்லுங்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம இந்த இஆர் டயக்ராம் மூலமாக நம்ம காட்ட முடியாது.
ஸோ திஸ் மாடல் வந்து நம்ம இஆர் டயக்ராம் பற்றி பார்த்தோம். இஆர் டயக்ராமுடைய மெயின் யூசேஜ் பார்த்தோன்னா இஸ் அ பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் ஆஃப் த டேட்டாபேஸ். ஸோ அதில் 3 கான்செப்டுகள், லாஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல். நெக்ஸ்ட் அதோட இஆர் டயக்ராமில் இருக்கிற அந்த எலிப்ஸ்னா என்ன, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆட்ரிபியூட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட், இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாடியூல் வந்து பார்த்தோம். இது வந்து பேஜ் நம்பர் 22லேருந்து 28 வரைக்கும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற நார்மலைசேஷன்ஸ் வந்து மாடலில் வந்து 7 வந்து நார்மலைசேஷன்ஸ்கிற டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.